ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைகர் ஷால்னாஸ் கேட்ஃபிஷ் வாங்கியிருந்தோம்ல குளத்தூரில். அதனால் அதோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வாங்கி இப்படியும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சிக்கனோ ப்ரானோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் ஆனால் எடுக்கலை. நம்ம லைவ் ஃபீடு வந்து கோல்டு சின்னதாக வாங்கி போட்டிருந்தோம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10-15 கிட்ட போட்டிருந்தேன் ஒரே டைமில். ஆனால் அது டெய்லி 2-3 காலி பண்ணிடுச்சு டக்கு டக்குன்னு. அதே மாதிரி இவ்வளோ சைஸ் கோல்டு ஃபிஷ், இந்த பெருசு கோல்டு ஃபிஷ் இருக்குது பாருங்கள், இது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அது சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து டே டைமில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காது. கண்டிப்பாக லைட் இருந்ததுன்னா சுத்தம் அப்படியே சொங்கி மாரி ஒரு மூலையிலே தான் உட்காந்துருக்கு. நைட் நம்ம லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக சுற்றி வருது டேங்கை. அதே மாதிரி வேட்டையாடுறதும் நைட்டில் தான் தலைவன் அடித்து நவுத்துறான். அதனால் சும்மா லைட்டு போடுறப்போ உட்காந்து பார்க்கலாம் என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே இது நம்ம லைட் இருக்கப்போ சாப்பிடவே இல்லை. ஸோ அது என்னென்ன ட்ரை பண்ணுது அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். இதுக்கு ஹைடிங் ஸ்பாட் வைக்கணும் அப்படின்றது மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இது வந்து 6 feet டேங்க்லேயும் இப்போ ஆட் பண்ண முடியாது. இது ஒரு சைஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த டேங்க்கில் தான் வச்சுருக்க போகிறோம். ஆக்சிஜனும் இதுக்கு பெருசாக தேவையில்லை, சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துக்கோன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனால் ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்கணும்னு. பட் இதுக்கு தான் நம்ம ஃபில்ட்ரு ஒன்று போட்டு தான் வச்சுருக்கோம். தண்ணிலாம் க்ளீனாக தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இப்போது இந்த மாதிரி சாப்பிட்டுன்னு அங்கங்கே உட்காந்துருக்காப்புல, அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த கோல்டு ஃபிஷ் என்னாச்சுன்னு. ஸோ பாருங்கள். மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் ஓகே, நல்லாயிருக்கு. சம்பு வந்து திரும்ப கோளாறு கொடுத்துருச்சு, வால்டேஜ் ஏறி இறங்கினால. அப்புறம் அதை கழட்டி இன்றைக்கி தான் செட் பண்ணேன் சம்பும். மற்றபடி எல்லா ஃபிஷ்ஷும் ஓகே தான். இந்த பக்குவம் மட்டும்தான் ஒன்று அடிச்சுக்குது. அது ஒன்றும் பண்ண முடியல. கேட் ஃபிஷ் தனியாக இருக்குது. கேட் ஃபிஷ் மண்டையில் வந்து லேசாக தோல் உறிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி வருது அதுக்கு. பட் ஆனால் ஆக்டிவாக தான் இருக்குது. யாரும் கேட் ஃபிஷ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி எதுவும் டிசீஸ் பார்த்துருக்கீங்களான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா முழுங்கிட்டாப்பில். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வயிறு எவ்வளோ பழிச்சிட்டா இருக்குன்ட்டு. இது முழுங்கின நெக்ஸ்ட் டேவும் நான் இதே சைஸில் கோல்ட் ஃபிஷ் போட்டேன், சாப்பிட்ருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.